முடி இருக்குல்ல, அது ரொம்ப கொடூரமானது. நீ நல்லவன்தான், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. ஆனாலும் ஏன் உனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம்? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த ஆழமான இருட்டுல நீ தனியா இல்ல. ஏன் எதுவும் மாறவில்லை? இந்த கேள்விய நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல கண்டிப்பா கேட்போம். நம்ம பிரச்சனைய நாம தீர்த்துடலான்னு ரொம்ப வேகமா ஒருவித பதட்டத்தோட ஓடுவோம். ஆனா அந்த ஓட்டம் எந்த பலனையும் தராது. ஒரு பக்கம் நம்ம மனுஷங்களோட பதட்டம், இன்னொரு பக்கம் கடவுளோட சரியான நேரம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்ற மாதிரி, எப்பவுமே கவலைப்படுறவங்களுக்கு ஒரு விஷயத்துல நிம்மதியே இருக்காது. அவங்க பதட்டத்திலேயே உறைஞ்சு போயிருப்பாங்க. ஆனா நம்ம பாரத்தை முழுசா கடவுள்கிட்ட கொடுக்கும்போது கிடைக்கிற அமைதி இருக்கே, அது வேற லெவல். ஸ்பர்ஜன் ஒரு ஆழமான விஷயத்த சொல்றார். கடவுளோட திட்டத்துக்கு முன்னாடி நாமே ஒரு வழிய கண்டுபிடிக்க ஓடினா அது ஒரு முட்டாளின் பயணம். ஆமா, கடவுளோட நேரத்துக்காக காத்திருக்காம நாமே எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில இன்னும் அதிகமான குழப்பத்தையும் வலியும் தான் நாமே உருவாக்கிக்கிறோம். காத்திருந்தவர்களின் கதை. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இந்த காத்திருப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையோ அப்படின்னு. கண்டிப்பா இல்ல. பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடவுள் அதிகமா நேசித்த மனிதர்களுக்கு கூட இந்த நீண்ட காத்திருக்கும் காலம் இருந்தது. இந்த கால அளவுகளை கொஞ்சம் கவனிங்க. யோசேப்பு குழிக்குள்ளியும் சிறையிலையும் 13 வருஷம் காத்திருந்தாரு. அப்ரஹாமோ சாராளோ தங்களுக்கு ஒரு குழந்தைக்காக 25 வருஷம் காத்திருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல 40 வருஷம் அலைஞ்சாங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் ஒரு நீண்ட அமைதியும் இருட்டையும் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனா அப்படி காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. சாராளுக்கு அந்த பொறுமை இல்ல. அவசரப்பட்டு ஆகார் மூலமா ஒரு தவறான திட்டத்தை உருவாக்குனாங்க. இதையே கேடி கோப்லின் அப்படிங்கிறவங்க தங்களோட கிச்சனை பொறுமை இல்லாம இடிச்சு போட்டு குடும்பத்துல தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குன ஒரு நவீன கால கதையோட ஒப்பிடுறாங்க. நாமும் இப்படிதான் கடவுளுக்காக காத்திருக்காம நாமளே ஒரு பிளான் போடும்போது வாழ்க்கைய நாமே உடைச்சிடுறோம். தயாரிப்பு காலம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த இருட்டு, இந்த அமைதி, இதெல்லாம் உன்னை அழிக்கிறதுக்கு இல்ல. இது உனக்கான ஒரு தயாரிப்பு காலம். கடவுள் அமைதியா இருக்கார்னா அவர் வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்ல. அவர் உன்னை ஒரு பெரிய விஷயத்துக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த குழிக்குள்ள இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? யோசேப்பு சிறையில இருந்தப்போ கடவுள் அவரை எதிர்காலத்துக்காக தகுதிப்படுத்தினார். நாமும் முழுமையா உடையணும், நம்ம திறமையால நம்ம நாமே காப்பாத்திக்க முடியாதுங்கிறத உணரணும், முழுமையா கடவுளோட பலத்தை மட்டுமே நம்பணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காத்திருப்பு காலம். நம்ம இருதயத்தில் இருக்கிற சிறையை உடைக்க எந்த மனுஷனாலையும் முடியாது. இந்த எண்களை கொஞ்சம் பாருங்க. 11 நாள் பயணம் 40 வருஷமா மாறுச்சு. டி ஆஸ்டின் ஸ்பார்க்ஸ் இதை ரொம்ப அழகா விளக்குறார். இஸ்ரவேல் மக்கள் வெறும் 11 நாள்ல போய் சேர வேண்டிய இடத்துக்கு 40 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவங்களோட பழைய சுபாவத்துக்கும் கடவுளோட சுபாவத்துக்கும் இடையில் இருந்த பெரிய வித்தியாசத்தை அவங்க கத்துக்க வேண்டியிருந்தது. கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி மனுஷனை மாற்றுவார். அமைதியாக இரு. சரி, அப்போ இந்த நேரத்துல நான் என்னதான் பண்றது? எப்படி காத்திருக்கிறது? இருட்டு விலகி மெதுவா ஒரு சூரிய உதயம் வர்ற மாதிரி நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். அமைதியாக இரு. சங்கீதம் 46:10 சொல்ற மாதிரி, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை உன் மனசுக்குள்ள ஆழமா இறங்க விடு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, உடைந்த உன் மனசுக்கு இது ஒரு ஆழமான ஆறுதல். கொஞ்சம் அமைதியா இந்த வார்த்தையோட பலத்தை உணரு. பிரையன் கூரென் அப்படிங்கிற போதகர் இதை அருமையா சொல்றார். அமர்ந்திருத்தல் அப்படின்னா சும்மா இருக்கிறதில்ல. நம்மளோட பதட்டமான முயற்சிகள் எல்லாத்தையும் முழுசா நிறுத்திட்டு என்ன நானே காப்பாத்திக்க முடியாது அப்படின்னு ஒப்பு கொடுத்து கடவுள் மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பலம். கடவுளுக்காக எப்படி காத்திருக்கிறது? இந்த 3 படிகளை கவனிங்க. 1. உன் சொந்த பதட்டமான முயற்சிகளை நிறுத்து. 2. முழுமையாக அவர் மேல் சார்ந்திரு. 3. உன்னால் புரிந்து கொள்ள முடியாத அவருடைய ஞானத்தை நம்பு. நீ வாழ்க்கைய சரி பண்ண நினைச்சு ஓடி ஓடி களைச்சு போயிருக்கியா? இந்த படிகள் உனக்கானது. இது பிரையன் குரின் அவரோட ஒரு முக்கியமான செய்தி. நாம ரொம்ப சோர்வா இருக்கிறப்போ நம்ம பார்வையே மங்கலாயிடும். ஆனா நாம அமைதியா காத்திருக்கும்போது அந்த மங்கலான பார்வை தெளிவா மாறும். நம்ம சூழ்நிலைகளுக்கு மேல கடவுள் எவ்வளவு உயர்வா இருக்கார் அப்படிங்கறத நம்மால பார்க்க முடியும். புதிய பலம். இந்த காத்திருப்பு காலத்தோட இறுதியில என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு வெற்றி. இவ்ளோ நாள் அமைதியா காத்திருந்த ஒருத்தனுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு புதிய பலம் பிறக்கும். ஸ்பர்ஜன் இதைத்தான் மறுபடியும் வலியுறுத்துறார். சங்கீதம் 62:5 சொல்ற மாதிரி, என் ஆத்துமாவே தேவனை மட்டுமே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும்.
மனுஷங்க மேல வைக்கிற நம்பிக்கைய, உலகத்தோட டைம்லைன, உன்னோட பதட்டமான திட்டங்களை எல்லாம் விட்டுட்டு கடவுளை மட்டுமே சார்ந்திருக்க பழகிக்கோ. இத மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. வெறும் மண்ணை பதட்டமா கிளறிக்கிட்டே இருக்கிற ஒரு கோழி மாதிரி இருக்க போறீங்களா, இல்ல காற்றுக்காக அமைதியா காத்திருந்து அந்த காற்று வீசும்போது உயரமா பறக்கிற ஒரு கழுகு மாதிரி இருக்க போறீங்களா? தொடர்ந்து உன்னோட பிரச்சனைய மண்ணை கிளற மாதிரி கிளறிக்கிட்டே இருக்காத, பரிசுத்தாவியின் காற்றுக்காக ஒரு கழுகு போல காத்திரு. ஏசாயா 40ஆம் அதிகாரம் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணுது. அவர் சோர்ந்து போனவனுக்கு பலம் கொடுக்கிறார், உன் பலத்தை புதுப்பிக்கிறார். நீ கழுகுகளைப் போல சிறகடித்து எழும்புவாய், நீ ஓடினாலும் இலைப்படைய மாட்டாய். இந்த காத்திருப்பு காலம் வீணாகாது, இது உன்னை இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உயரத்துக்கு கொண்டு போகும். இந்த விளக்கம் உனக்கு வந்து சேர்ந்திருக்குன்னா இது சாதாரணம் இல்ல. கடவுள் இன்னும் உன்னை விட்டு விடல. உன் வாழ்க்கையில நீ லேட் ஆகல, நீ உடைஞ்சு போகல. நீ இப்போ ஒரு தயாரிப்பு காலத்துல இருக்க. ஒரு நாள் இந்த கஷ்டத்துக்கான காரணம் உனக்கு முழுசா புரியும். நீ இந்த உணர்வோட தனிமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? கடவுளோட நேரத்துக்காக காத்திருக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ல ஆமன் அப்படின்னு எழுதுங்க. உன் வாரத்தை அங்கேயே இறக்கி வை. வழியில இருக்கிற உன்னோட நண்பர்கள் யாருக்காவது இந்த விளக்கம் ஒரு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இருட்டு விலகும். அதுவரை பொறுத்துருங்க.